கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 16 அதிகாரம் 8 வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது முதலாவதாக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத தவறுகளை செய்யும் போது அவர் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து உணர்த்தும் போது, இது செய்வது தவறு என்று நம்முடைய இருதயத்தில் பேசும்போது நாம் உடனே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயமான காரியங்களுக்கு விலகி நீதியான காரியங்களை செய்ய கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ கற்றுக் கொடுப்பார். நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, நம் நன்மை செய்யும் போது நித்திய ஜீவன், தீமை செய்யும் போது ஆக்கினை என்று சொல்லி இந்த உலகத்தையே கண்டித்து உணர்த்துவார். மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து ஆவியானவர் கண்டிக்கும் போது மனம் திரும்பி வாழ்வோம். நீதியை குறித்து பேசும்போது உண்மையாய் வாழ்வோம். நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்திலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே மக்கு நன்றி அப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றுக்குள்ளே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபையில கொடுங்கப்பா. நீதியான வழியில எங்களை நடத்துங்க. நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அரண்மை இருக்கிறீர். உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.